நோவுட் சென்ட் ஜாண்டிலரி தமிழ் வித்தியாலயத்தில் மாணவனை தாக்கிய ஆசிரியர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சென்ட் ஜாண்டிலரி தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 10 கல்வி பயிலும் 15 வயது மாணவனை குறித்த ஆசிரியர் கடந்த 9ஆம் தேதி தாக்கியுள்ளார். தாக்குதலில் காயமடைந்த மாணவன் டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தலையில தலை டிஸ்க்ல தலையில அடிச்சுட்டு நிக்கலாம கீழே சொன்னி முதுகுல 5 தடவை குத்துறாரு. கீழே விழுந்துட்டேன். காதை பிடிச்சி திரும்பி இழுத்து தலையை முடி பிடிச்சி இழுத்து முதல்ல 4 தடவை குத்திட்டு அப்படியே கீழே சேர்ல தள்ளி விட்டு அங்க வெள்ளடிச்சு வலிக்கு அங்கிட்டு வந்துருந்தாரு. திங்கக்கிழமை கவனிக்கிறேன் ரெடியாரு அப்படின்னாரு. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எதிராக பழைய மாணவர்களும் பெற்றோரும் இன்று பாடசாலைக்கு அருகே ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். இதன்போது இந்த இடத்திற்கு சென்ற பாடசாலை ஆசிரியர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த ஊடகவியலாளர்களின் கடமைக்கும் இதன்போது இடையூறு விளைவிக்கப்பட்டது. ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் நோவுட் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த பாடசாலையின் ஆசிரியர்கள் போலீஸ் நிலையத்திற்கு அழைக்கப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே மாணவனை தாக்கிய சந்தேக நபரான ஆசிரியர் இன்று ஹேட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது அவரை 7 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.